I want to pronounce what the Lord showed me for 2025. 2025 ஆண்டுக்கான வெளிப்பாடுகளாக கர்த்தர் எனக்கு காண்பித்தவைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். In 2025, the Lord told me that He is going to send the rain of the Holy Spirit. 2025 ஆண்டில் பரிசுத்த ஆவியானவரின் மழையை நான் அனுப்ப போகிறேன் என்று கர்த்தர் என்னோடு பேசினார். God is going to send the rain of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரின் மழையை தேவன் அனுப்ப போகிறார். And when the rain of the Holy Spirit comes, பரிசுத்த ஆவியானவரின் மழை வரும்போது the rain of blessings will come upon everyone. ஆசீர்வாதங்களின் மழை யாவர் மீதும் பொழியப்படும். That is the blessing of 2025. 2025 ஆண்டுக்கான ஆசீர்வாதம் அதுவே ஆகும். And the Lord spoke to me. கர்த்தர் என்னோடு கூட பேசினார். In 2025, 2025 God is going to bless His servants and His people abundantly through the blessing rain of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரின் ஆசீர்வாத மழையின் மூலம் கர்த்தர் தம்முடைய ஊழியங்களையும் தம்முடைய ஜனங்களையும் அபரிவிதமாக ஆசீர்வதிக்க போகிறேன் என்றார். And the Lord said, கர்த்தர் சொன்னார், My hand shall be upon you, my children who serve me. எனக்கு ஊழியம் செய்கிற என் பிள்ளைகளாகிய உங்கள் மேல் என் கரங்கள் இருக்கும் என்றார். You shall be able to fulfill all my plans without any struggle this year. இந்த ஆண்டு எந்த கஷ்டமும் இல்லாமல் என்னுடைய சகல திட்டங்களையும் நீங்கள் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பீர்கள். My supernatural power shall work for you and on your behalf miraculously. இயற்கைக்கு அப்பாற்பட்ட என்னுடைய வல்லமை உங்களுக்காகவும் உங்கள் சார்பாகவும் அற்புத விதமாக கிரியை செய்யும். The Lord says, you my people have endured shame and derision until now. என் ஜனங்களாகிய நீங்கள் இதுவரைக்கும் நிந்தையையும் அவமான பாடுகளின் ஏளனத்தையும் அனுபவித்தீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். Derision means ridicule. You have gone through ridicule for my sake. நிந்தை என்று சொன்னால் என் நிமித்தம் நீங்கள் பரியாச ஏளனத்துக்குள் கடந்து போய் இருக்கிறீர்கள். And the Lord says, I too have suffered with you in all your suffering. உங்களுடைய எல்லா கஷ்டப்பாடுகளிலேயும் நானும் உங்களோடு கூட பாடுபட்டேன் என்று கர்த்தர் சொன்னார். I too have endured your pain through all your pain. உங்கள் எல்லா பாடுகளின் வேதனையின் ஊடாக நானும் உங்கள் வேதனையை சகித்தேன். Surely my children, I will do justice for all your sufferings from now on. நிச்சயமாகவே என் பிள்ளைகளே, இது முதற்கொண்டு உங்களுடைய சகல கஷ்டப்பாடுகளுக்கும் ஈடாக நான் உங்களுக்கு நியாயம் செய்வேன். 2025, the Lord will do justice for all the sufferings His people went through in the past year. 2025 ஆண்டில் அவருடைய ஜனங்கள் கடந்த ஆண்டுகளிலே கடந்து வந்த சகல கஷ்டப்பாடுகளுக்கு ஈடாக கர்த்தர் நியாயம் செய்வார். And the Lord says, கர்த்தர் சொல்லுகிறார், I will increase you my people greatly on all sides. என் ஜனங்களாயிருக்கிற உங்களை நான் எப்பக்கமும் மிகவும் அதிகமாய் பெருக பண்ணுவேன். I will enlarge your territories. உங்கள் எல்லைகளை நான் விரிவாக்குவேன். Every one of you will expand. நீங்கள் அனைவரும் விஸ்தரிக்கப்பட்டு விருத்தி அடைவீர்கள். God says, I will show my power to do justice for you. உங்களுக்கு நியாயம் செய்யும்படியாக நான் என் வல்லமையை விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். I will do justice. நான் உங்களுக்கு நியாயம் செய்வேன். Because you have been careful to give me all the glory in the midst of all the shame and suffering that you have gone through. நீங்கள் கடந்து வந்த எல்லா வெட்கமான கஷ்டப்பாடுகளின் மத்தியிலேயும் எனக்கு மகிமை செலுத்துவதில் நீங்கள் கவனமாக இருந்தபடியால் உங்களுக்கு நான் நியாயம் செய்வேன். God says, I will do justice because you have done everything to accomplish my will with diligence in the midst of your suffering. உங்களுடைய கஷ்டப்பாடுகளின் மத்தியில் எல்லாவற்றிலும் என்னுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று நீங்கள் கவனமுள்ளவர்களாய் இருந்தபடியால் நான் உங்களுக்கு நியாயம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். The Holy Spirit says, I will stand by you and accomplish all that I have promised you by my great power. நான் உங்கள் பட்சம் நின்று நான் உங்களுக்கு வாக்குப்படின எல்லாவற்றையும் என்னுடைய மகத்துவமான வல்லமையினால் நிறைவேற்றி முடிப்பேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். Amen. ஆமென். In 2025, 2025 ஆண்டு there will be a great increase in the kingdom of God in the nation. தேசத்திலே தேவனுடைய ராஜ்யத்தில் மிகப்பெரிய பெருக்கம் உண்டாகி எல்லைகள் விரியும். Heaven shall be open to you. பரலோகம் உங்களுக்கு திறந்திருக்கும். And the Lord asked me to tell you, my people
heaven shall be open to you. என் ஜனங்களே, பரலோகம் உங்களுக்கு திறந்திருக்கும் என்று கர்த்தர் உங்களுக்கு என்னிடம் சொன்னார். My rain of joy will come upon my servants and my people. என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என் ஜனங்கள் மீதும் என்னுடைய சந்தோஷ மழை பொழியும் என்றார். My rain of blessings will come. என்னுடைய ஆசீர்வாதத்தின் மழை பொழியும். My rain of provisions will come. என்னுடைய போஷாப்பின் பரிகார மழைகள் பெய்யும். My rain of grace will come. என் கிருபையின் அருள்மாரி பொழியும். My rain of gifts of the Holy Spirit will come. பரிசுத்த ஆவியானவரின் வரங்களாகிய என் மழை உங்கள் மீது பொழியும் என்றார். And my rain of honor will come. என்னுடைய கனத்துக்குரிய மாமழை உங்கள் மீது பொழியும் என்றார். It shall be poured upon you. அது உங்கள் மீது அளவில்லாமல் ஊற்றப்படும். You will have no lack, says the Lord. நீங்கள் ஒன்றிலும் குறைவுபட மாட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Do not be afraid. பயப்படாதிருங்கள். Stand strong. மன உறுதியுடன் திடமாக நில்லுங்கள். Be united in faith. விசுவாசத்தில் ஐக்கியப்பட்டிருங்கள். Be generous. உதார குணமுள்ளவர்களாக இருங்கள். Be forgiving. மன்னிக்கிறவர்களாக இருங்கள். And be blessed, says the Lord. ஆசீர்வதிக்கப்பட்டிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். This is the word of the Almighty God. இது சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தையாகும். Again he says, மறுபடியும் அவர் சொல்லுகிறார், never be intimidated by the threatening of the powers of darkness. அந்தகார ஆதிக்க சக்திகளின் அச்சுறுத்தலின் மிரட்டலினால் ஒருபோதும் இரண்டு போகாதீர்கள். It may be false allegations. அது பொய்யான குற்றச்சாட்டுகளாய் இருக்கலாம். It may be acts of injustice against you. உங்களுக்கு விரோதமான அநியாய செய்கைகளாய் இருக்கலாம். The Lord says, I will do justice. நான் நியாயம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். I will do justice for you. உங்களுக்கு நான் நியாயம் செய்வேன். You will never find those who have schemed against you anymore. உங்களுக்கு விரோதமாக சதி ஆலோசனை பண்ணினவர்களை நீ ஒருபோது நீங்கள் காணவே மாட்டீர்கள். You will never find those who have schemed against my kingdom and against my people anymore. என்னுடைய ராஜ்யத்துக்கும் என்னுடைய ஜனங்களுக்கும் விரோதமாக சதி ஆலோசனை பண்ணினவர்களை இனி திரும்பவும் ஒருபோது நீங்கள் காணவே மாட்டீர்கள். You will see them no more, says the Lord. இனி அவர்களை நீங்கள் ஒருபோதும் காண மாட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். And the Lord says, கர்த்தர் சொல்கிறார், I will surely return the years that you have lost and the fruits of the Esther years. நீங்கள் இழந்த ஆண்டுகளையும் கடந்த காலத்தின் கனிகளையும் பலன்களாக நிச்சயமாகவே நான் உங்களுக்கு மீட்டு தருவேன். Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Whatever was blocked, the Lord is releasing right now, and whatever you have lost and whatever sowing you have done and whatever you have been waiting for, it's coming to you in 2025. அடைக்கப்பட்டிருந்த அடைப்புகளை எல்லாம் கர்த்தர் பேர்த்து எறிகிறார். நீங்கள் எவைகளை எல்லாம் இழந்தீர்களோ, எவைகளை எல்லாம் விதைத்தீர்களோ, எதற்காக நீங்கள் காத்துக்கொண்டு இருக்கிறீர்களோ, எல்லா நன்மையான பாக்கியங்களும் இந்த 2025ஆம் ஆண்டில் உங்களுக்கு வரும். In the name of Jesus, I open the heavens for this word to be fulfilled. இந்த வார்த்தை நிறைவேறும்படி இயேசுவின் நாமத்தில் நான் இப்பொழுது வானங்களை திறக்கிறேன். Would you receive it and say amen? மனதார பெற்றுக்கொண்டு ஆமென் என்று அறிக்கையிடுவீர்களா? And the Lord says, கர்த்தர் சொல்கிறார், I will make you bear much fruit. நீங்கள் அதிக கனிகளை கொடுக்கும்படி செய்வேன். Every ministry will bear much fruit. எல்லா ஊழியங்களும் அதிகமான கனிகளை கொடுக்கும். Every one of God's children who are called by the name of Jesus shall bear much fruit. இயேசுவின் நாமத்தின் பேரில் அழைக்கப்படுகிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். I will make you gain in abundance, says the Lord. நீங்கள் அபரிவிதமான நன்மைகளை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் தயவு செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். You shall be established forever. நீங்கள் என்றென்றைக்கும் நிலைப்படுத்தப்பட்டு இருப்பீர்கள். Those who opposed you shall be removed. உங்களை விரோதித்து எதிர்த்தவர்கள் இருந்த இடம் தெரியாமல் அகற்றப்பட்டு விடுவார்கள். And those who bless you shall be made to remain. உங்களை ஆசீர்வதிக்கிறவர்கள் நிலைத்திருக்கும்படி செய்யப்படுவார்கள். You shall gain in strength now. இப்பொழுதும் நீங்கள் பலன் கொண்டு வலுவடைவீர்கள். And you shall establish my kingdom with all joy. எல்லா சந்தோஷ மகிழ்ச்சியோடும் நீங்கள் என் ராஜ்யத்தை ஸ்தாபிப்பீர்கள். Amen. ஆமென். This is for God's servants and God's people. இது தேவனுடைய ஊழியர்களுக்கும் தேவ ஜனங்களுக்குமான வெளிப்பாடுகளாகும். Now for the nation and other nation. தேசத்தை குறித்தும் மற்ற தேசங்களை குறித்தும் கர்த்தர் சொல்லுகிற காரியங்கள். The nations of the world shall go through much chaos with no leadership to unite all nations. உலக நாடுகளை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒன்றுபடுத்த போதிய தலைமைத்துவம் இல்லாமல்
உலக நாடுகளெல்லாம் பெரும் குழப்பத்துக்குள் சிக்கி திணறி திண்டாடுகிறது இருக்கும். Each nation will be made to fend for itself. ஒவ்வொரு தேசமும் தனக்கானவற்றை தானே பார்த்து கொள்ள வேண்டிய நிலை வரும். Nation shall not know which nation to follow or which group of nations to follow. எந்த தேசத்தின் நிலைப்பாட்டை பின்பற்ற வேண்டும் அல்லது எந்த கூட்டமைப்பை பின்பற்ற வேண்டும் என்று தெரியாமல் தேசங்கள் திணறிக் கொண்டிருக்கும். There shall be natural calamities of unknown degree. இதுவரை இந்த உலகம் கண்டிராத அளவு இயற்கை சேதங்கள் மிகவும் அதிகமாய் தலைவிரித்தாடும். Deceptions in nations shall increase. தேசங்களில் வஞ்சகம் மிகவும் அதிகரிக்கும். The markets shall not be stable. பொருளாதார சந்தைகள் ஸ்திரமாக இருக்காது. Governance shall be self-centered and unrighteousness will prevail. தேசிய ஆளுகை தன்னலமிக்கதாக இருக்கும். அநீதியின் உக்கிரம் தேசத்தில் மிகவும் அதிகரித்து மேலோங்கும். There will be great pain experienced by people as an avalanche of infectious diseases shall spread due to the unclean and unrighteous acts of people. மக்களின் அசுத்தமான மற்றும் அநீதி நிறைந்த கொடூரமான பாவ செயல்களால் தொற்று நோய்கள் தீவிரமாய் பரவி ஜனங்கள் மகா கொடிய வேதனையை அனுபவிக்கக்கூடிய பரிதாப நிலை ஏற்படும். But the good news is, ஆனால் நற்செய்தி என்னவென்றால், here afterwards from 2025 the message of repentance shall be preached on all platforms and large numbers of people shall return to the Lord Jesus and find refuge in him. இனி இந்த 2025ஆம் ஆண்டு முதல் மனம் திரும்புதலின் செய்தி அனைத்து தரவுகள் தளங்களிலும் பிரசங்கிக்கப்படும். திரளான மக்கள் ஆண்டவர் இயேசுவிடம் திரும்பி அவருடைய பேரன்பில் அடைக்கலமாய் தஞ்சமடைவார்கள். God is going to give us the message of repentance to masses of people. திரள் கூட்டமான ஜனங்களுக்கு தேவன் மனம் திரும்புதலின் செய்தியை பிரசங்கிக்கும்படி நமக்கு அருள் புரிவார். And millions will come to the Lord. லட்சோப லட்சங்கள் கர்த்தரிடம் வந்து சேருவார்கள். And secondly, there shall be great numbers of youth returning to the Lord's embrace. இரண்டாவது, திரளான எண்ணிக்கையிலான வாலிபர்கள் ஆண்டவரின் அரவணைப்புக்குள் திரும்பி வருவார்கள். Every ministry, every church should concentrate on the young people from now on. இது முதற்கொண்டு எல்லா திருச்சபையும் எல்லா ஊழியர்களும் வாலிபர்கள் மீது தனி கவனம் செலுத்தியாக வேண்டும். And the young people shall take up the mission of sharing the love of Jesus. And they will rise up in large numbers here afterwards. இது முதற்கொண்டு வாலிபர்கள் திரளான எண்ணிக்கையில் அணிவகுக்க எழுந்து இயேசுவின் பேரன்பை பகிர்ந்து கொள்ளும் பணியை சிரமேற்கொண்டு திறம்பட அதை செய்து முடிப்பார்கள். God is going to use even the 16-year-olds to touch thousands of people across India from now on. இது முதற்கொண்டு இந்தியா முழுவதும் இருக்கும் பல ஆயிரக்கணக்கான மக்களை சந்திப்பதற்கு தேவன் 16 வயதுள்ளவர்களையும் கூட தெரிந்தெடுத்து பயன்படுத்த How போகிறார். many of you are below 35 years? உங்களில் எத்தனை பேர் 35 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள்? Would you raise your hands? உங்கள் கரங்களை உயர்த்துவீர்களா? I want to pray God's anointing upon you right now for this mission. இந்த திருப்பணிக்கான தேவனுடைய அபிஷேகம் இப்பொழுது உங்கள் மீது இறங்கி வரும்படி நான் ஜெபிக்கிறேன். Father, பிதாவே, I pray this prophecy upon your children right now. இந்த தீர்க்க தரிசனத்தை இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் மீது நான் ஜெபிக்கிறேன். I pray for these thousands of young people. இந்த ஆயிரக்கணக்கான வாலிபர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். Today let your grace come upon them. இன்று உம்முடைய கிருபை அவர்கள் மீது இறங்குவதாக. Let these little ones become 1,000. இந்த சின்னவர்கள் ஆயிரங்கள் ஆவார்களாக. And let the nations see the power of God through them, Lord. இவர்கள் மூலம் தேசம் உம்முடைய மகத்தான வல்லமையை காணட்டும் கர்த்தாவே. Use them with all the gifts of the Spirit. ஆவியின் சகல வரங்களினாலும் இவர்களை பயன்படுத்துவீராக. Reveal yourself to them and through them. இவர்களுக்கும் உம்மை வெளிப்படுத்தி இவர்கள் மூலமும் வெளிப்படுவீராக. But I pray, Lord, நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. none of them should go through the path of suffering, Lord. இவர்கள் ஒருவராயிலும் கஷ்டப்பாடுகளின் பாதையில் போகவே கூடாதப்பா. Please give them open doors. தயவாய் இவர்களுக்கு முன்பாக திறந்த வாசல்களை கொடும். But reveal yourself with sanctification to them, Lord. ஆகிலும் பரிசுத்தம் ஆக்குதலோடு உம்மை இவர்களுக்கு வெளிப்படுத்தும் கர்த்தாவே. And let them be establishers of the kingdom of God.
இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்திரமாய் ஸ்தாபிக்கிறவர்களாக வலம் வருவார்களாக. My young people, என் வாலிபர்களே, will you open your heart உங்கள் இருதயத்தை திறப்பீர்களா? and tell the Lord, கர்த்தரிடம் சொல்லுங்களேன், use me as your servant, Lord. உம்முடைய ஊழியனாக என்னை பயன்படுத்தும் கர்த்தாவே. Every other blessing will follow you when you serve the Lord. நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் பொழுது மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும் தானாய் உங்களை பின்தொடரும். At the age of 18, I gave myself to serve the Lord. 18வது வயதில் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய என்னை அர்ப்பணித்தேன். God gave me the PhD degree in marketing and advertising. சிறப்பாக பிரசித்தம் பண்ணுவதில் தேவன் எனக்கு முனைவர் பட்டம் தந்தார். God blessed me with a wonderful saintly wife. பரிசுத்த வாட்டியாகிய அருமையான மனைவினால் என்னை ஆசீர்வதித்தார். Glorious children. மகிமை நிறைந்த பிள்ளைகள். Wonderful parents. அற்புதமான பெற்றோர்கள். And thousands of millions of people to love me and pray for me. என்னை நேசித்து எனக்காக ஜெபிக்கும் லட்சோப லட்ச ஜனங்களை தந்திருக்கிறார். National platform. தேசிய தலங்களை தந்திருக்கிறார். Open doors to governments. அரசாங்கங்களை சந்திக்கும் திறந்த வாசல்கள். God will do it for you. உங்களுக்கும் தேவன் அப்படியே செய்வார். Provided you give your life to serve the Lord along with your education and job. உங்கள் கல்வி மற்றும் பணியோடு தேவனுக்கு ஊழியம் செய்ய உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தால் இந்த வாக்கியங்கள் நிச்சயம் கிட்டும். Now open your heart. இப்பொழுது உங்கள் இருதயத்தை திறங்கள். Tell him, Lord, கர்த்தாவே, I am ready, Lord. நான் ஆயத்தம் என்று சொல்லுங்கள். I sanctify myself. என்னை நான் பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறேன். I give my life to you. என்னுடைய வாழ்க்கையை உம்மிடம் தந்து விடுகிறேன். Give me grace. எனக்கு கிருபையை தாரும். Use me as your servant. உம்முடைய ஊழியராக என்னை பயன்படுத்துவீராக. Would you say that? இதை நீங்கள் சொல்லுவீர்களா? Would you say that? மனதார சொல்லுவீர்களா? Thank you, Jesus. நன்றி இயேசுவே. You have heard it, Lord. கர்த்தாவே, இதை நீர் கேட்டிருக்கிறீர். Now take over their life. இப்பொழுது இவர்கள் வாழ்க்கையை பொறுப்படுத்திக் கொள்ளும். Make them a blessing to millions. லட்சோப லட்சங்களுக்கு இவர்களை ஆசீர்வாதங்கள் ஆக்கும். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. ஆமென். Let me continue this prophecy. தீர்க்கதரிசன வெளிப்பாடுகளை நான் தொடருகிறேன். Amen. Visitations of the Lord Jesus shall happen in different parts of India, especially to those who are totally dedicated to find peace and to find God, even though they don't know Jesus. இந்தியாவில் பல பாகங்களில், அதிலும் குறிப்பாக இயேசுவை அறியாதவர்கள் என்றாலும் கூட தேவனையும் தேவ சமாதானத்தையும் கண்டுகொள்ள முழு மூச்சோடு அவரை தேடுகிற அநேகருக்கு கர்த்தர் இந்த முறை நேரடியாக தம்மை வெளிப்படுத்தி அவர்களை சந்திப்பார். Such people will rise up and proclaim him. அவர்கள் எழுச்சி அடைந்து அவரை பிரகடனப்படுத்துவார்கள். Now coming to Israel. இப்பொழுது இஸ்ரவேலுக்கு வருவோம். Israel shall have peace in its borders. இஸ்ரவேல் தேசத்தின் எல்லைகளில் சமாதானம் காணப்படும். It shall unearth materials of great value. பெருமதிப்புமிக்க பொருட்கள் பூமியிலிருந்து தோண்டி எடுக்கப்படும். Israel shall stand on a high platform among nations. இஸ்ரவேல் உலக நாடுகளுக்குள் உயர்ந்த ஸ்தானத்தில் நிற்கும். And the Lord says, my gospel shall be received amongst the people of Israel. இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் என் சுவிசேஷ மனதார ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். This is the sign for the second coming of Jesus. இது இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கான ஒரு அடையாளமாய் இருக்கும். Transformation shall take place. மறுரூப மாற்றம் உண்டாகும். And now coming to Russia. இப்பொழுது ரஷ்யாவை பார்ப்போம். Russia shall spread its wings of influence among its neighboring countries. ரஷ்யா தன் செல்வாக்கின் ஆதிக்க செட்டைகளை அண்டை நாடுகள் மீது விரிக்கும். The Middle East countries, மத்திய கிழக்கு நாடுகள், they shall continue to be unstable but shall experience God's love for them amongst their people. மத்திய கிழக்கு நாடுகள் தொடர்ந்து ஸ்திரத்தன்மையின்றி காணப்பட்டாலும் தேசத்தின் ஜனங்கள் மத்தியில் என்னுடைய அன்பு தொடர்ந்து மேலாக விளங்கிக் கொண்டே இருக்கும். Great numbers of people shall find the Lord in the Middle East this year. இந்த ஆண்டில் மத்திய கிழக்கு நாடுகளிலே இருக்கும் திரளான ஜனங்கள் கர்த்தரை கண்டுகொள்வார்கள். The Lord showed me, which I announced then. நான் அப்பொழுது அதை அறிவித்தேன். தீர்க்க தரிசன வெளிப்பாட்டின் வீடியோ 2016 ஜூலை மாதத்தில் பதிவு செய்யப்பட்டது. மேலும் 2016 ஆகஸ்ட் மாதத்தில் இயேசு அழைக்கிறார் இதழிலும் வெளியிடப்பட்டது. That there will be a pestilence, a plague coming out of China, which will be the beginning of the sign for the preparation of the world for the second coming of Jesus Christ. உலகையே உழுக்கக்கூடிய ஒரு பெருந்தொற்றின் கொள்ளை நோய் சீனாவில் இருந்து வெளிப்படும். அது இந்த உலகையே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரின் இரண்டாம் வருகைக்கு ஆயத்தப்படுத்துவதற்கான அடையாளமாய் இருக்கும் என்றார். It happened. அப்படியே நடந்ததே. And COVID came. கோவிடும் வந்தது. And then the Lord told me it will be Russia which he will touch. அடுத்து நான் ரஷ்யாவை தொடுவேன் என்று கர்த்தர் சொன்னார். And Russia has risen up in the world platform today for various reasons.
பல்வேறு காரணங்களின் நிமித்தம் இன்று ரஷ்யா உலக அரங்கில் எழுச்சி அடைந்து நிற்கிறது. Then the Lord told me the Middle East countries. மத்திய கிழக்கு நாடுகளை குறித்து கர்த்தர் சொன்னார். And you see what is happening in the Middle East countries. மத்திய கிழக்கு நாடுகளில் என்ன நடக்கிறது என்று நீங்கள் பார்க்கிறீர்கள். He said the women in the Middle East countries will begin to prophesy under the power of the Holy Spirit. மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கும் பெண்கள் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை நிறைவினால் தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள் என்றார். Then he said, I will shake Israel. அடுத்து நான் இஸ்ரவேலை அசைப்பேன் என்றார். You saw what happened to Israel. இஸ்ரவேலுக்கு என்ன நேர்ந்தது என்பதை The கண்டீர்களே. next continent will be Africa. அடுத்து ஆப்பிரிக்கா கண்டமாகத்தான் You இருக்கும். will see the shaking coming to Africa. ஆப்பிரிக்காவே குலுங்கி அசைக்கப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். Yes, this is the next move of God. ஆம், இதுவே தேவனுடைய அடுத்த பேரசைவாகும். After that, God will visit India. அதற்கு பின்னர் தேவன் இந்தியாவை சந்திப்பார். And then the Far East countries. அடுத்து தூர கிழக்கு நாடுகள். So now the time has come for the African countries. இப்பொழுது ஆப்பிரிக்க நாடுகளுக்கான நேரம் கனிந்து வந்திருக்கிறது. Yes, in Africa, ஆம், ஆப்பிரிக்காவில் God will unite the nations in Africa and they shall rise up in governance and trade. ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கும் தேசங்களை எல்லாம் தேவன் ஒருங்கிணைப்பார். அவர்கள் வர்த்தகத்திலும் நிர்வாக ஆளுமையிலும் உயர்ந்து எழும்புவார்கள். Because the Lord says, I will shake all nations and then the desire of the nations will come. நான் சகல தேசங்களையும் அசைப்பேன், அப்பொழுது சகல தேசத்து ஜனங்களாலும் விரும்பப்பட்டவர் வருவார் என்றும் கர்த்தர் சொல்கிறார். Next shaking will be Africa after Israel. இஸ்ரவேலுக்கு அடுத்ததாக ஆப்பிரிக்கா கண்டம்தான் உழுக்கப்படும். But then they will also unite in governance and trade. ஆகிலும் அவர்கள் ஆளுமையிலும் வர்த்தகத்திலும் ஒருங்கிணைவார்கள். And women leaders will rise up. பெண் தலைவர்கள் But எழும்புவார்கள். they will be praying leaders. ஆகிலும் அவர்கள் ஜெபிக்கிற தலைவர்களாய் They இருப்பார்கள். will fight against the witchcraft powers and fight against the wickedness of the wicked people. பில்லி சூனிய மாந்திரிக சக்திகளை எதிர்த்தும் போராடுவார்கள். பொல்லாத துஷ்ட மனிதர்களின் துக்கிரியர்களுக்கு எதிராக குரல் கொடுத்து போராடுவார்கள். Praying women. ஜெபிக்கும் பெண்கள். But who will become leaders in government. ஆனால் அவர்கள் அரசாங்கத்தின் தலைவர்களாய் இருப்பார்கள். They will fight for their children. அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக போராடுவார்கள். Then the Lord showed me. அதற்கு பின்பு கர்த்தருக்கு காண்பித்தது, India will continue to enlarge its influence upon its neighboring countries. இந்தியா தன் அண்டை நாடுகள் மீது இருக்கும் தன் ஆதிக்க செல்வாக்கை தொடர்ந்து விரிவாக்கிக் கொண்டே இருக்கும். But my spiritual power will go from India to the neighboring countries from now on. ஆனாலும் என்னுடைய ஆவிக்குரிய வல்லமை இது முதற்கொண்டு இந்தியாவில் இருந்து அண்டை நாடுகளுக்குள்ளும் பிரவாகிக்கும். Next is USA. அடுத்து அமெரிக்கா. USA will stand strong as an influencing nation this year with increase in efficiency and border controls. இந்த ஆண்டும் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் தன்னுடைய திறன் மேம்பட்டு சிறக்க, எல்லை கட்டுப்பாட்டின் ஆதிக்கத்தில் உயர்ந்து, தொடர்ந்து தன் செல்வாக்கில் மேம்பட்ட மேலாதிக்க தேசமாகவே வலுவாக உயர்ந்து நிற்கும். And God says, all my servants in the US who sacrifice much for my name's sake shall rise again in the US with strength in the ministry. கர்த்தர் சொல்லுகிறார், அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் என்னுடைய நாமத்திற்காக மிகுந்த தியாகங்களை செய்த என் ஊழியர்கள் ஊழியத்தில் பலன் பெற்று மறுபடியும் எழும்புவார்கள் என்று சொல்லுகிறார். And those with righteousness shall endure in the ministry. நீதியுள்ளவர்கள் ஊழியத்தில் நிலைத்திருப்பார்கள். The resurgence of the miraculous shall be experienced in the nation. தேசத்தில் மீண்டும் அற்புத அடையாளங்களில் ஊழியங்கள் உயிர் பெற்று எழும்பும். A strong networking amongst various ministries shall be established in the US. அமெரிக்க தேசத்தில் பல்வேறு ஊழியங்களிடையே வலுவான உறுதியான இணைப்பு ஒன்று உருவாக்கப்படும். And finally, the Lord says, my spiritual reign of blessing shall surely be experienced by all who call on my name. என்னுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுகிற யாவரும் நிச்சயமாகவே என்னுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாத மழையை அனுபவிப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். 2025 the year of spiritual blessing rain. இது ஆவிக்குரிய ஆசீர்வாத மழையின் ஆண்டாகும். Lord, we welcome this year. கர்த்தாவே, இந்த ஆண்டை நாங்கள் வரவேற்கிறோம். And we welcome the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை வாழ்த்தி வரவேற்கிறோம். I pray that this blessing shall come upon everybody. இந்த ஆசீர்வாதம் யாவர் மீதும் இறங்கி வரும்படி நான் ஜெபிக்கிறேன்.